இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு திருமாவர்களுக்கு இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சா? அண்ணாமலை ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே கட்டம் கட்டப்பட்டிருக்காங்க. அதிமுக கிட்ட வந்து எப்படி ஒரு 50 சீட்டு வாங்கிடலாம், அல்லது ஒரு 100 சீட்டு வாங்கி நம்மளே எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துடலாம், இப்படி தான் அவங்க வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் சவடால் பேசாமல் காரிய ஆற்றுவதில் அவங்கள எந்த இடத்துல வச்சுக்கணும், நம்ம எப்படி மூவ் பண்ணணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. என்ன செஞ்சுருக்கணும்? வழக்கு தொடுத்துருக்கணுமா? நிறையா அதிமுக விசுவாசி நிச்சயமாக அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க. அறத்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்ரி கண்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு எல்லா வேட்பாளர்கள் தெரிவுகள்லாம் முடிஞ்சு தேர்தல் பரப்புரைகள்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதில் முதல்ல நம்ம வந்து ஒரு கட்சியின் நிலைப்பாடுகள்லாம் கேட்கறதுக்கு முன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமா அவர்கள் அவரே சட்டமன்றத்தில் களம் காண்கிறார். இன்னும் 3 வருஷம் இருக்குது எம்பி சீட்டு. இந்த சூழல் ஏன் வந்தது? அவர் சட்டமன்றத்திற்கு வந்து செயலாற்ற வேண்டிய அளவிற்கு இப்போ தேவை இருக்கிறதா? இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு புதிய சூழல் தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு. என்ன மாதிரி சூழல்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து மெல்ல 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 ஆளுங்கட்சியோட ஐக்கியமாயிடுறாங்க. ஆளுங்கட்சியோட ரொம்ப நெருக்கமாகிறதன் மூலமாக, அதனுடைய தலைமையோட ரொம்ப நெருக்கமாகிறதன் மூலமாக பல விதமான சலுகைகள், சிபாரிசுகளை வந்து இவங்க பண்ண முடியுது அப்படின்றதுனால, கிடைக்கிது அப்படின்றதுனால இவங்க அந்த மாதிரியான ஒரு இதாகி காலப்போக்கில் கட்சி தலைமையிடமிருந்து அந்நியப்பட்டு போயிடுறாங்க. அவங்களோட ரொம்ப நெருக்கமாகிடுறாங்க. இதுதான் வந்து விசிகா விஷயத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக அவருடைய 4 எம்எல்ஏக்களுமே வந்து திமுகவோட ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. சிந்தனை செல்வனை தவிர 3 பேர். சிந்தனை செல்வனுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆமாம், அது கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்க நெருக்கமாக போனதுன்றது உண்மை. அதில் வந்து அந்த 3 பேரை அவர் தவிர்த்துட்டார். 3 பேரை தவிர்த்துட்டு எல்லாருக்கும் இல்லாமல் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காரு. மற்ற 7 பேரில் இவரும் நிற்கிறாரு. மற்ற 6 பேரை புதுசாக போட்டிருக்காரு. இப்போ இவர் வந்து சட்டமன்றத்தில் ப்ரெசன்ஸாக இருக்கும்போது தன்னுடைய எம்எல்ஏக்கள் எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்றது இவருக்கு நேரடியாக தெரிய வரும். தன்னோட கண்ட்ரோலில் அவங்கள வச்சுக்க முடியும். ஒரு அணியாக வந்து செயல்பட முடியும், வழிகாட்ட முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கனால தான் அவங்க அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. கடந்த காலத்தில் திமுக தங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடியவர்கள், அது தங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அது முக அழகிரியாக இருக்கலாம், முரசொலி மாறனாக இருக்கலாம், சமீபத்தில் கனிமொழியாக இருக்கலாம், இப்பொழுது கமலஹாசன் வைகோ மாதிரியே கூட இருக்கலாம். அவங்களெல்லாம் டெல்லிக்கு அனுப்புறதே வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்போ இதை மீறி இப்போ இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு திருமாவர்களுக்கு இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சா? இல்லை, ஆக்சுவலாக தேர்தல் வந்தால் தானே ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். அது இந்த தொகுதி பங்கு இல்லை, அதில் இருக்கிற உரையாடல்கள் தான் என்னை இந்த மாதிரி நிலைக்கு கொண்டு வந்ததுன்னு அவர் சொன்னார். நீங்கள் அதாவது இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த முறை தேர்தலில் அவங்க ஜெயிச்ச இடங்களை மீண்டும் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது அவங்க வந்து நாகப்பட்டினத்தை வந்து நாங்கள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கிட்டோம், ஜவஹர்லாக்கு ஒதுக்கிட்டோன்றாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுது அவருக்கு. என்ன அப்படி சொல்கிறீங்க, அது எங்கள் ஆளுநவாசிங்கிற தொகுதியாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நாங்கள் அவர்கிட்ட பேசிட்டோம், அவர் வேறு தொகுதி ஒத்துக்கிட்டாரு. கட்சி தலைவர் இருக்கும் பொழுது நேரடி தொடர்பு. ஆமாம். இப்போ இவருக்கு என்ன அதில் இவருக்கு புரிபடுதுன்னா, தொகுதி மாறக்கூடிய ஒரு விஷயத்த இவங்களும் நம்மக்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக நம்ம வேட்பாளர்கிட்ட பேசியிருக்காங்க. அவரும் என்கிட்ட சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவரே முடிவெடுத்துடுறாரு. முடிவெடுத்துட்டு அது என்கிட்ட கூட சொல்ல கூட இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து கட்சி தலைமையை வந்து பொம்மையை வச்சுக்கிட்டு இவங்க வந்து விளையாடுறாங்க அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து அவரை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி. ஆமாம், அதிர்ச்சிக்குள்ளாக்கி. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு தெளிவான ஸ்டாண்ட் எடுத்தால் தான் நம்ம எம்எல்ஏக்களை காப்பாற்ற முடியும். டெல்லி அரசியல் கிடக்குது. இங்கே தமிழ்நாட்டில் நம்ம காலின்றி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? நம்ம ஒரு சட்டசபைக்கு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க நம்ம கட்சிக்கு பலமாக இருக்கணுமே தவிர இன்னொரு கட்சிக்கு பலமாகவும் இன்னொரு கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமாகவும் இருக்கக்கூடாது. இல்லை, இப்போ என்னதான் இருந்தாலும் அப்படி புதிய இளைஞர்களை ஊக்குவித்து
அரசியல் செய்வதை காட்டிலும் தன் ரத்த உறவுக்கு அவர்களுடைய அக்கா மகள் மாலதிக்கும் ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு. அந்த தேவையும் அவருக்கு இந்த மாதிரி உரையாடல்கள் ஏற்பட்டிருக்குமா? வாய்ப்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ரத்த சொந்த உறவுகள் வந்து நம்மளை வந்து தவிர்க்க மாட்டாங்க, ஏமாற்றிட்டு போக மாட்டாங்க, கூட தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு தன்மை எல்லா அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் இருக்கிறது. பல துரோகங்களை சந்தித்த பிறகு வந்துருச்சு. பல அரசியல் தலைவர்களுக்கும் அந்த மனநிலை வந்துருச்சு. அவங்களோட விளைவு தான் நான் பார்க்குறேன். அடுத்து இப்போ பாஜகவினுடைய ஒரு வேட்பாளர் பட்டியல், தொகுதி பங்கீடு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் கடந்த காலத்தில் இபிஎஸ் தான் டெல்லியெல்லாம் போய் அரசியல் பண்ணுறது அடிமையாயிட்டாருன்ற விமர்சனங்கள்லாம் வந்தது. நாம் எப்பயும் நடுநிலைமையான விமர்சனங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம், வைப்போம். அதில் அந்த தொகுதி பங்கீட்டில் எடப்பாடி ராஜதந்திரியாக இருந்துட்டார் அப்படின்ற பேச்சு வந்தது. துக்ளக் ரமேஷ் அவர்களும் கொதிச்சார், பிஜேபிக்காரங்களை விட அதிகமாக கொதித்து பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. எடப்பாடி வந்து துரோகம் பண்ணிட்டார் அப்படின்ற அளவுக்கு. இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே கட்டம் கட்டப்பட்டிருக்கிறாரு. இதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பொறுத்தளவில் பிஜேபியோட ஒரு நல்ல உறவு தான் அவங்க பேண நினச்சாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து அதை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டார். இவங்க மீண்டும் மீண்டும் இணக்கமாக போக விரும்பி அவர் மீண்டும் மீண்டும் ஏறி அடித்தார். ஸோ இது ஒரு மோசமான ஒரு உறவு நிலை ஏற்பட்டதுனால அவங்க விலகி போனாங்க. விலகி போய் அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நின்று பார்த்தாங்க. ஒரு இடத்துல கூட அவங்களால ஜெயிக்க முடியல. அண்ணாமலை உள்ளிட்ட சில பேர் வந்து அதிகமான ஓட்டு வாங்கினதுன்றது வந்து அந்த தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகள் மூலமாகத்தான் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இப்போ ரிசர்ச் பண்ணி பல தொகுதிகளில் எப்படி புதிய வாக்காளர்களை சேர்த்தாங்க, பழைய வாக்காளர்களை நீக்கினாங்க அப்படின்ற இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இப்போ இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனிநபர் தான் வந்து தன்னை வளர்த்து கொண்டாரே தவிர கட்சியை வளர்க்கல. இப்போ காலப்போக்கில் இது இப்படியே விட்டால் அது சரிபடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு போடுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அதிமுக கிட்ட வந்து எப்படி ஒரு 50-60 சீட்டு வாங்கிடலாம், அல்லது ஒரு 100 சீட்டு வாங்கி நம்மளே எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துடலாம், இப்படி தான் அவங்க வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான மூலம் தான் வந்து பல்வேறு விதமான சொல்லாடல்கள்லாம் வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தது. அடிக்கடியாக அவரை கூப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. போச்சு, இவர் அடிக்கடி டெல்லி போயிட்டு வர்றாரு காலி அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு 27 தொகுதியோடு நிறுத்திட்டார். நான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 50, 50ன்னு இறங்கி வந்து கடைசியில் மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியாவது 37 கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதையும் முடியாதுங்க, எல்லா மாவட்டத்திலாம் நீங்கள் சில மாவட்டங்களில் ஆளே இல்லை, உங்களுக்கு கட்சியே கிடையாது அப்படின்ட்டு அடித்து சொல்லிட்டாரு. அவங்ககிட்ட எல்லா புள்ளியோரம் இருக்குது, கிடையாது அப்படின்ட்டாரு. சரி, ஒரு 30வது தாங்கன்னு கேட்டிருக்காங்க. 30லாம் ரொம்ப ஜாஸ்திங்க அப்படின்னு இருக்காரு. சரிங்க, காங்கிரஸ் 28 வாங்கியிருக்காங்க, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், நாங்கள் 29வது கொடுங்கன்னு இருக்காங்க. ஏன், காங்கிரஸ் பெரிய கட்சிங்க, தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ண கட்சிங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் எப்படிங்க வாங்குவீங்க, அவங்களோட குறைச்சி தான் இந்த கொடுத்துருக்காரு. இப்போ அவர் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து கொத்தடிமையாக இருக்காரு, பணிஞ்சு போகிறாருன்னு. ஆனால் அவர் வந்து வெளியில் சவடால் பேசாமல் காரிய ஆற்றுவதில் அவங்கள எந்த இடத்துல வச்சுக்கணும், நம்ம எப்படி மூவ் பண்ணணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த கூட்டணிகளில் ரொம்ப இழந்ததுன்னா கட்சியெல்லாம் 234 தொகுதிகளும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டஃப்பான ஃபைட்டு தான் இருக்கும். ஆனால் அதில் ஜிகே வாசனுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி அதை எப்படி பார்க்குறீங்க? ஜிகே வாசனுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதின்றது வந்து இப்போவுமே வந்து அது எதிர்கட்சிகளுக்கு தாரை வார்த்தை மாதிரி தான். 2 மிஸ்டேக் அவர் பண்ணிட்டாரு. ஒன்று, அவர் கட்சியை வளர்க்கலை. குறிப்பிட்ட சில தொகுதியில் அவர் கேட்குற மாதிரி இருந்தாலும் கூட அவர் கட்சியை வந்து சரியான அந்த குறிப்பிட்ட தொகுதி வரைக்குமாவது கூட வளர்த்தி வச்சுருக்கலாம், அந்த மாதிரியும் கிடையாது. ரெண்டாவது, அவர் கேட்ட தொகுதியெல்லாம் வந்து எடப்பாடி கொடுக்கல. அவர் கொடுத்த தொகுதி இவர் வாங்கிட்டு, நான் கொடுக்குறத வாங்கிக்கோங்க, எங்கள் ஆட்கள் உங்களை ஜெயிக்க வைப்பாங்க, போங்க, ரொம்ப தொந்தரவாக இருக்குது உங்களுக்கு, உங்களோட 10, 12ன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் முடியாதுங்க, உங்களுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அப்புறம் பிஜேபி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்கன்றதுக்காக 5 தொகுதி கொடுத்தாரு. அந்த 5 தொகுதியிலையும் அவர் வந்து ரெட்டையில நின்னார்னா கூட கொஞ்சம் நம்பிக்கையாக ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை அப்படின்னு நின்னார். ஆமாம், மிக்ஸ்டாக. இப்போ இந்த முறை பிஜேபி கூப்பிட்டு உனக்கு வந்து தொகுதியாக தரமாட்டேன்னாரு. நாங்கள் கேட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கோம், அதனால் நீங்கள் வந்து தாமரையில் தான் நிற்கணும்னு சொன்னோடனே அவர் சரின்னு ஒத்துக்கிட்டாரு.
அப்போ கிட்டத்தட்ட இந்த தேர்தலோடு அவருடைய எதிர்காலம் முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அண்ணாமலை பற்றி கூட நீங்கள் கட்டுரை எழுதியிருந்தீங்க. அவர் நீங்கள் எப்பயுமே ஒரு கூர்மையான விமர்சனங்களை வைக்கிறவர். அரசியலுக்கு சில பேர்லாம் இருக்கவே கூடாதுன்ற விமர்சனம் வைக்கிற நீங்கள், அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இந்த தேர்தலில் அவர் போட்டி போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கீங்க. என்ன காரணம்? அண்ணாமலையை பொறுத்தளவில் சார், அவர் வந்து ஒரு அடிச்சும் கவிழ்த்துன்னு அதிரடியாக பேசுகிறார். எல்லாத்தையும் அடித்து தோஷம் பண்ணுறாரு. அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் சரி, யாரும் எதிர்பாராத அளவில் வந்து தனக்கு போகிற பாலெல்லாம் சிக்ஸர் அடிக்கிறாருன்னு அவங்க பெருமைப்பட்டுக்குவாங்க. அதெல்லாம் ஏன்னா இது வந்து கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், இவங்க எல்லாமே வந்து திமுகவுடைய மிக அணுக்கமான ஒரு நெருக்கத்தில் போயிட்டதுனால ஆட்சியினுடைய தவறுகளை தட்டி கேட்பதற்கு வந்து தைரியம் இல்லாத ஒரு சூழலில் இருந்தாங்க. அதிமுக ஏற்கனவே பல வழக்குகளில் மாட்டிக்கிட்டு இருந்ததுனால அதை வச்சு திமுகவோட ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷனையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு எதிர்கட்சி அரசியலை பண்ணாங்க. அதன் காரணமாக அவங்களும் வந்து விக்ரஸாக எதிர்கட்சி அரசியல் பண்ணல. இந்த கேப்பை வந்து அண்ணாமலை நல்லா பயன்படுத்திட்டார். அதில் அவர் நல்லா பேசுனதுனால அவருக்கு வந்து ஒரு பெரிய இமேஜ் கிடைச்சது. ஆனால் அந்த இமேஜை ஒரு ஆரோக்கியபூர்வமாக வளர்த்தெடுக்காமல் திராவிட வெறுப்பு, ஒட்டுமொத்த திராவிட இயக்கங்கள் மீதான ஒரு வெறுப்பை வந்து தன்னுடைய கேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமாக ஒரு ஏற்படுத்தினார். அப்போ அதற்கு மாற்றான ஒரு ஆல்டர்னேட்டிவ்ன்றதையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக கட்ட வேண்டும். வெறும் வெறுப்பின் மூலமாக மட்டுமே நீங்கள் ஒரு அரசியலை கட்டி எழுப்ப முடியாது. வந்து உங்களுக்கு பலத்தை பெருக்கி கொடுக்குமே தவிர அதை நீண்ட நிலைத்து நிற்பதற்கு உதவாது. நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மாற்று அரசியலை முன்னெடுக்கல. நீங்கள் எந்த ஊழலை எதிர்த்தீங்களோ அந்த எதிர்த்துட்டு பேசிட்டு அதை அப்படியே அப்ரப்டாக விட்டுறது. ஒருத்தரை பற்றி குற்றம் குறை சொல்லி அவர் மிரட்டுற மாதிரி பேசுறது, அவர் அரண்டு போயிடுவார். என்ன செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சோசியல் இன்ஜினியரிங்ன்ற வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்தி அது ஒரு விதமான இதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன செஞ்சுருக்கணும்? வழக்கு தொடுத்துருக்கணுமா நிறையா? இல்லை, அது நீங்கள் வந்து நீங்கள் ஒருத்தர் ஊழல் செஞ்சுட்டாருன்னா அவர் தண்டிக்கப்படணும். அவர் தண்டிக்கப்படுவதற்கான அதிகாரம் கொண்ட கட்சியில் நீங்கள் இருக்கீங்க. மத்திய ஆட்சி உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவர் மேலே வழக்கு தொடுத்து அவரை தண்டிப்பதற்கான அதிகாரத்தை ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ இவருக்கு என்ன கொடுத்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, நீ மிரட்டுறதோடு நிறுத்திக்கோ, அவங்களெல்லாம் தண்டிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து நம்முடைய அரசனுடைய மக்கள் விரோத சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள நம்ம திட்டலாமே தவிர அவங்கள வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டு இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அரசியல் இவர் எப்படி பண்ணுறாருன்னா, இதுக்கு மேலே நான் போகாமல் அடக்கிக்கணும்னா நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி திமுக அமைச்சர்களை மிரட்டி 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 பிளாக்மெயில் அரசியல் பண்ணியிருக்காரு. அவருடைய விளைவாக பெரிய அளவில் அவர் சொத்து சேர்த்துட்டார். இந்த தகவலை வந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே வந்து வெளியுறவத்தோடு எடுத்து டெல்லி தலைமைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவரைக்குமான பிஜேபி ஆட்சியில் வந்து இருக்கிற மாநில கட்சிகளோட உறவாடி தலைமையோடு இருந்து பல சிபாரிசுகளை நிறைவேற்றிக்குவாங்க, சில அனுகூலங்களை அடைஞ்சிக்குவாங்களே தவிர இது மாதிரி வந்து பல ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கிற மாதிரிக்கான ஒரு அணுகுமுறை கொண்ட தலைவர் இது வரைக்கும் பிஜேபியில் தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ இது வந்து அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய ஷாக்கிங்காக மாறி போய், இவர் கட்சிக்கான ஆள் கிடையாது, இவர் தனக்கான ஆள், இவரை தொடர்ந்து வச்சுருந்தோம்னா நம்ம கட்சி வளராது, அவர் தான் வளருவார் அப்படின்னோடனே அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ அவருக்கான அந்த ஃபாலோவர்ஸு இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவரையும் அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குன்றதுனால அவருக்கு சில தொகுதிகளை கொடுத்து இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்றாங்க. ஆமாம், பொறுப்பாளர் கொடுத்தாங்க. அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பண்ண மாட்டேன். ஆனால் வேறு விஷயங்கள் எல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து பொறுப்பாளராக இருக்க மாட்டேன்னா நீ தேர்தலில் நிற்கிறதுக்கு ஆசைப்பட்டுருக்கூடாது. ஆனால் ஒரு தொகுதி கேட்டிருக்காரு. கோயம்புத்தூரில் தான் தொகுதி வேணும்னு இருக்காரு. கோயம்புத்தூரில் ஒரு தொகுதி தான் அதிமுக கொடுத்தது. கோவை வடக்கு கொடுத்தாங்க. அந்த அம்மா அந்த வடக்கை வாங்கிட்டாங்க, வானதி சீனிவாசன். அது போயிடுச்சு. அந்த அம்மா அங்கே கோவை வாசியாக இருக்கிறாங்க, ஏற்கனவே அங்கே எம்எல்ஏவாக இருந்தவங்கன்றதுனால அவங்களுக்கு போயிடுச்சு. இப்போ இவருக்கு சொல்கிறாங்க முடக்குறிச்சி வாங்கிக்கோங்க. முடக்குறிச்சி போன முறை நம்ம ஜெயிச்சிட்டோம். அது மேற்கு மண்டலத்தில் வந்தது. சுப்புலட்சுமி ஜெகதீசனையே வீழ்த்தி நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதுவும் பெண் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காங்க.
நீங்கள் போய் நில்லுங்க, கண்டிப்பாக வெற்றி 281 ஓட்டு தான். ஆனால் இந்த முறை டஃப் ஃபைட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் போய் நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து இவர் கேட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அதையும் வந்து அவர் மறுக்கிறார். இது வந்து அவருடைய ஆதரவாளர்களுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. என்ன தலைவர், நீங்கள் தேர்தலில் நிற்காட்டி எப்படி? நீங்கள் முதலமைச்சராக ஆகணும்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பிரதமர் ஆகிறதுக்கான தகுதிகள் வரும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கூட வைக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு எம்எல்ஏ தொகுதியில் கூட நிற்க மாட்டேங்கிறீங்க. இல்லைப்பா, அது எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. என்ன பயப்பா? இல்லை, அதாவது திமுக அதிமுக 2 பேருமே கை கோத்து நம்மளை தோக்கடிச்சிடுவாங்க அப்படிங்கிறாரு. அது எப்படிங்க? அது திமுக அவங்களுக்கான இது. அப்படி பார்த்தா கூட திமுக நிற்கலாம், மதிமுக தான் நிற்கலாம், கொஞ்சம் வீக்கு தான். ஏன்னா அப்படி இருக்கும்போது நீங்கள் நில்லுங்க. அதிமுக கூட்டணி கட்சி எப்படி நம்மளை தோக்கடிப்பாங்க? இத்தனை வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, நம்ம 27 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. மற்ற எல்லா இடங்கள்லையும் பிஜேபி அதிமுக நம்பி தான் நிற்கிறோம். நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா எப்படி? அப்படின்னா இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, நான் நிற்க மாட்டேன். அப்புறம் நான் அவர் வந்து இப்போ இந்த இடத்துல இருந்தால் கூட தைரியம் இல்லை, பயம்ன்ற வார்த்தை. ஆனால் திமுகவில் அண்ணாமலை எங்கே நின்றாலுமே அந்த இடத்துல வந்து செந்தில் பாலாஜியை கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்படின்னு திட்டம் இருக்கிறதாகவும் கேள்விப்படுறோம். இல்லை, அது அப்படி இல்லை. செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்துட்டு, கோவை தேர்ந்தெடுத்துட்டு, அதனால தான் வானதி நகர்ந்து போனாங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அதனால் இதை பொறுத்தளவில் அவர்கிட்ட என்ன பலவீனம்னு கேட்டிங்கன்னா, அவர் மிதமிஞ்சிய ஒரு திராவிட வெறுப்பு அரசியலை வந்து பண்ணிட்டார். அவங்க கட்சிக்காரங்களே கூட இவருக்காக வாக்கு கேட்டாலும் திராவிட அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவன் அதிமுக விசுவாசி நிச்சயமாக அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவான். பிஜேபி வேற யாராவது நிறுத்தினா கூட ஓட்டு போடுவான். வேற யாரை பிஜேபியில் நிறுத்துறாலும் அவ்வளவு தீவிரமாக பேசுறது இல்லை. இப்போ சரஸ்வதி அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அந்த மாதிரி இப்போ அவங்க மருமகள் தான் நிறுத்துறாங்க, கிருத்திகாவுக்கு போடுவாங்க. காந்தி எம்ஆர் காந்திக்கு போடுறது. ஸோ இவர் வந்து ஒரு மிக மோசமான வெறுப்பு அரசியலை பண்ணிட்டதுனால அந்த வெறுப்பு அரசியனுடைய வெம்மை இவருடைய குற்ற உணர்வு. இல்லைப்பா, நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கிறாரு. இப்போ அவங்க இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் ரோட்டில் நின்றுக்கிட்டு என்ன வேணால் பேசலாம், மேடை போட்டு என்ன வேணால் பேசலாம். சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஆட்சியாளர்களை தட்டி கேட்கும்போது சரியான புள்ளி விவரங்களோட பேசணும். என்ன, ரெண்டாவதாக நீங்கள் வந்து அப்படி பேசாட்டி சபாநாயகர் உங்களை உட்கார வச்சுருவார், உட்காருங்க அப்படின்றார். அப்புறம் அவங்க ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. அவங்க மிருக பலத்தோடு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆளுக்கு அடிப்பாங்க, அதுக்கும் பயப்படுறாரு. தப்பி தவறி ஜெயிச்சு உள்ளே போயிட்டு அவங்க என்ன நம்மளுடைய உண்டு இல்லைன்னு தோசை பண்ணிடுவாங்க. அப்போ எதுக்கு அதுக்குள்ளே போய் மாட்டுவாங்க அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ இப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு இப்படியே மெயின்டைன் அவருடைய ஆதரவு அதுதான் நினைவுக்கு வந்துச்சு. இப்போ அது மாதிரி இப்போ அமர் பிரசாத் ரெட்டி, அஸ்வத்தாமன் அவருடைய டீமே கட்டம் கட்டிட்டாங்க. என்ன நாளிதழும் வருது, அண்ணாமலைக்கு சீட்டு இல்லை, அண்ணாமலை ஆதரவாளர்கள் எவருக்குமே சீட்டு இல்லை. சார் எல்லாமே 420 இருக்காங்க. யோசித்து பாருங்க, யாராவது பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா அவங்க கூட்டாளிகள்? அப்படி இருந்தால் தானே கொடுப்பாங்க. ஒரு கட்சின்றது வந்து சார் மக்கள் நம்பிக்கை பெற்று. அமர் பிரசாத் ரெட்டி வேனெல்லாம் ரெடி பண்ணிட்டார், தளி தொகுதியை நோக்கி பிரச்சார வேனெல்லாம் ரெடி பண்ணிட்டார். யாரு? அமர் பிரசாத் ரெட்டி தயாராக இருந்தார். சார் அது எப்படி சார் கொடுப்பாங்க? அவர் நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அவருக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடையாது. ஸோ அப்போ அண்ணாமலை அரசியல் என்னை பொறுத்தளவுக்கு அஸ்தமனம் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன்.